ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு கேள்வியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான், நாம் ஏன் இங்கு இருக்கிறோம்? இந்த கேள்வியை பல விஞ்ஞானிகளிடம், பல மதத்தவர்களிடம், பல நாத்திகவாதிகளிடம் இப்படின்னு எல்லாரிடமும் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கேள்விக்கு சரியான பதிலை யாராலும் கொடுக்க முடியல. இன்னொன்று, இந்த கேள்வியையே தவறு, இந்த கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு மறுப்பவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான கேள்விக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுதான் யார் அப்படின்னு. அதாவது, ஒரு பொருளை படைத்தவனுக்கு தான் அந்த பொருள் ஏன் படைக்கப்பட்டுச்சு, எதுக்காக அது இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போது ஏன் நம்ம வந்தோன்றதை கேட்காதீங்க, நம்ம எப்படி வந்தோன்னு கேளுங்க. ஏன் நீங்களே இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்குற கேள்வி ஏன் இருக்கும். ஆனால் அந்த ரிசர்ச்சில் அது கொடுக்கக்கூடிய பதில் நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்றதா தான் இருக்கும். பல பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்துட்டோம், ஏதோ பிக் பேங் தியரி ஆச்சு வெடிச்சிச்சு, நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இதற்கான சரியான பதிலை நம்மை படைத்த வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 51வது அத்தியாயத்தில், அதாவது புழுதியை கிளப்பக்கூடிய காற்று அப்படிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறான். இந்த அத்தியாயமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையை பற்றி, மறுமை நாளை பற்றி, மேலும் நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மனிதனுடைய படைப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறான். மேலும் இதில் இப்ராஹிம் நபி, மூசா நபி போன்ற நபிமார்களினுடைய வரலாற்றுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சிறப்பு மாதமாகிய இந்த ரமலான் மாதத்தில் இன்றைக்கு கொஞ்சம் சில நேரங்களை ஒதுக்கி இந்த சூறாவில் மொத்தமே 60 வசனம் தான். அந்த 60 வசனத்தையும் தமிழாக்கத்தோட கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த அத்தியாயம் மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் தஆலா 56வது வசனத்தில், வமா ஹலக்குத்துல் ஜின்னா வல் இன்சா இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எம்மை வணங்குவதற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை அப்படின்னு மனிதன் படைக்கப்பட்ட காரணத்தை சொல்கிறான். இந்த காரணத்தை வேறு எங்கு தேடினாலும் கிடைக்காது. இந்த காரணத்தை வேறு யாராலும் சொல்ல முடியாது. நம்மை படைத்த வல்ல ரஹ்மானால் மட்டுமே சொல்ல முடிந்த ஒரு பதில். அப்போது நம்ம இங்கே எதற்காக இருக்கிறோம்? அல்லாவை வணங்குவதற்காக மட்டுமே இருக்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸலாத்து நூருல் முஃமின், தொழுகை முஃமினுக்கு நூறாகும், ஒளியாக இருக்குது. ஏன்னா அந்த ஒளி, அந்த வெளிச்சம் இருந்தால் தான் சரியான பாதை தெரியும் இல்லையா? இந்த உலகத்திலையும் வெற்றி பெற, நாளை மறுமையிலும் வெற்றி பெற அந்த ஒளி நமக்கு நிச்சயம் அவசியம். அதனால் அல்லாவை வணங்குவதற்காகத்தான் இந்த படைப்பு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த மொத்த பூமியில் நாம் வாழப்போகக்கூடிய அனைத்து காலமும் அல்லாவை வணங்கி அவனை துதிப்பதற்காகத்தான். ஆனால் நம்ம இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? அதாவது தொழுகை, அல்லாவிற்கு வைக்கக்கூடிய நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற இது எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இதெல்லாம் தனி. சில பேர் இன்னும் சொல்கிறத கேட்டிருப்போம் நம்ம. நான் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா, அப்புறமா ஒழுங்காக தொழுதுக்கிறேன். முதல்ல உலக வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் தேடிக்கிறேன்ப்பா, அப்புறமா நான் மறுமை வாழ்க்கைக்கான வாழ்க்கையை நான் சரியாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை அதை விட்டு பாதுகாக்கணும். நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாவை வணங்குறதுக்கு தான். அதற்கு பிறகு தான் மற்றதெல்லாம். அதனால் அதை நாம் சரியாக யோசித்து சிந்தித்து வாழணும். அப்போது வாழ்க்கை அத்தியாவசியத்துக்காக நம்ம சம்பாதிக்கக்கூடாதா? அப்போ இந்த வாழ்க்கையில் மற்ற எதையுமே நம்ம அனுபவிக்கக்கூடாதா? அப்படின்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்காகத்தான். நாம் யாருக்காக? அல்லாவிற்காக. அதனால் அனைத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும், எதற்காக நம்ம அதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அதை பற்றி பொறுமையாக இதே போல் சிறிது சிறிதாக காணலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒழுங்கான முறையில் அல்லாவை வழிபடும் பாக்கியத்தை கொடுப்பானாக என்று துஆ செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.